இப்போ வந்து இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து சிம்பிள் கடப்பா. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு பெரிய மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளியை பச்சையாகவே ஒரு தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸோ சின்ன சைஸோ. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 காஷ்மீரி சில்லி போட்டு முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையானது. இப்போது ப்ராசஸை பார்த்துருவோம். சட்டி வச்சு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு வெங்காயம் வதங்கணும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு வெடித்தோடனே ஃபஸ்ட்டு பூண்டு பல்லு, கருவேப்பிலை, வெங்காயம் ஹையில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் சேர்க்குறேன். தக்காளி பேஸ்ட்டு சேர்ந்து இது வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் அதிகபட்சம். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். வேணும்னா பின்னாடி சேர்த்துக்குவோம். தண்ணி கொதிக்க தேவையில்லை. கொதிச்சதுன்னா திரும்பவும் நம்ம அந்த பொட்டுக்கடலை ஊற்றுறது சிரமமாக போயிடும். கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இப்போது இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, காஷ்மீரி சில்லி 3 பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, இதை அப்படியே கொஞ்சமாக ஊற்றி கலக்கிறேன். இதை ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகுன்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிட்டு இருந்தோம்னா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இட்லி, தேங்காய் சட்னி, கார சட்னி, பொடி இதுக்கு எல்லாம் பெஸ்ட்டு ஆல்டர்னேட் என்னென்னா இந்த சிம்பிள் கடப்பாவை சொல்லலாம். கும்பகோணம் கடப்பான்றது ஃபேமஸ்ஸு. அது பெரிய ப்ராசஸ்ஸு. இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு அந்த கும்பகோணம் கடப்பா, இந்த சிம்பிள் கடப்பா இது வந்து சாப்பிட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு தோணுது. எனக்கு வீட்டில் அடிக்கடி பண்ணுற டிஷ் தான் இது. சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஹையில் வச்சு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தனியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். ஹையில் வச்சுருக்கேன். இப்போது கொதிக்க வரும்போது ஆஃப் பண்ணிடுறேன். அது கொதிக்கிற ஸ்டேஜ் வர வர பாருங்கள் கொஞ்சம் கட்டியாகும். இவ்வளோதான். இப்போ கூட ஆஃப் பண்ணலாம். இன்னொரு 10 செகண்டு கழிச்சு லேசாக ஒரு பபுள் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது. அது அவ்வளோதான். இந்த லேசாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கடப்பா முடிஞ்சிடுச்சு. இதில் வேணும்னா நைஸாக கட் பண்ண மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள் டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.